ஃபின்டெக் குருவுக்கு வரவேற்கிறோம். இங்க நாம இந்திய பங்குச் சந்தைய அதன் அதிகாரப்பூர்வ ஆதாரங்கள்லேருந்து ஆய்வு செய்றோம். எல்லா தகவல்களும் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நோக்கங்களுக்காக மட்டுமே. முதலீடுகளுக்கு நீங்க உங்க செபி அங்கீகரிக்கப்பட்ட நபர்களோட கலந்தாலோசிங்க அல்லது உங்க சொந்த முடிவுல செய்யுங்க. வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஹிந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட், அதாவது HZL. இந்த கம்பெனியோட ஹெட்லைன்ஸ் பார்த்தா அடேங்கப்பா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாங்க, மார்க்கெட்ல நல்லா நிக்கறாங்கன்னு தோணும். ஆனா ஒரு புத்திசாலித்தனமான முதலீட்டாளரா நீங்க வெறும் அந்த மேலோட்டமான விஷயங்களை மட்டும் பார்க்க கூடாது. அதுக்கு பின்னாடி இருக்கிற சில கட்டமைப்பு சிக்கல்கள், அதாவது கார்ப்பரேட் கவர்னன்ஸ், அப்புறம் இந்த கேபிட்டல் அலோகேஷன், இதையெல்லாம் கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். இன்னைக்கு நாம இதைத்தான் செய்ய போறோம். HZLோட அதிகாரப்பூர்வ ரிப்போர்ட்ஸ், அதாவது அவங்களோட FY 2025 ஆண்டு அறிக்கை, அப்புறம் 59வது AGM நோட்டீஸ், இதையெல்லாம் வச்சு தான் பேச போறோம். நம்ம நோக்கம் என்ன? HZL பார்க்க நல்லா இருந்தாலும் அதுல மறைஞ்சிருக்கிற ரிஸ்க் என்ன, அதோட உண்மையான பலம் என்ன, இதை பிரிச்சு பார்க்கறது தான். முதல்ல அந்த ரிஸ்க் பத்தி பேசுவோம். கவர்னன்ஸ், கேபிட்டல் அலோகேஷன் சிக்கல்கள், அப்புறமா கம்பெனியோட பலம், மார்க்கெட் பொசிஷன் பத்தி பார்க்கலாம். சரி, முதல்ல அந்த சிக்கலான விஷயத்துக்கு வருவோம். ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, HCL ஒரு வளர்ச்சி இயந்திரமா இல்லாம ஒரு டிவிடெண்ட் ஃபேக்டரியா தான் வேலை செய்யுதுன்னு தோணுது. நம்பர்ஸ் பார்த்தாலே புரியும். FY 25ல HCLோட நிகர லாபம் சுமார் 10,436 கோடி. ஆனா அவங்க கொடுத்த மொத்த டிவிடெண்ட் எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 12,000 கோடி. அதாவது சம்பாரிச்சதை விட அதிகமா டிவிடெண்ட் கொடுத்திருக்காங்க. ஆமா, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். லாபத்தை விட அதிகமா டிவிடெண்ட்னா அந்த பற்றாக்குறைக்கு பணம் எங்கிருந்து வந்துச்சு? அதான் விஷயம். கடன் வாங்கியிருக்காங்க. 2,000 கோடிக்கு மேல கடன் வாங்கி FY 25 கடைசியில பார்த்தா கம்பெனி மேல 6,000 கோடிக்கு மேல நிகர கடன், நெட் டெட் இருக்கு. அப்படியா? FY 24ல கையில காசு, நெட் கேஷ் வச்சிருந்த நிலைமையிலிருந்து இப்போ கடனாளி ஆயிட்டாங்களா? ஆமா, அப்படியே தலைகீழ் மாற்றம். இதுக்கு காரணம் அவங்களோட ப்ரொமோட்டர் கம்பெனி வேதாந்தா. வேதாந்தாவுக்கு அவங்களோட நிதி தேவைகளை சமாளிக்க HCL கிட்ட இருந்து பெரிய டிவிடெண்ட் தேவைப்படுதுன்னு ஒரு பரவலான கருத்து இருக்கு. இது ஒன்னும் புதுசு இல்ல, வரலாற்று ரீதியாவே இப்படிதான் நடக்குது. சரி, இது HCLோட வளர்ச்சிக்கு எப்படி ஆபத்தா மாறும்? 12,000 கோடிக்கு ஒரு முதல் கட்ட விரிவாக்க திட்டம், ஃபேஸ் 1 கேபெக்ஸ் அப்ரூவ் பண்ணிருக்காங்க. அதுக்கு பணம் வேணும்ல. அடுத்த 5 வருஷத்துல 50,000 கோடிக்கு மேல ப்ரீ கேஷ் ஃப்ளோ வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இந்த டிவிடெண்ட் பழக்கம் அந்த பணத்தெல்லாம் உறிஞ்சிடும் போல தெரியுது. அதாவது நல்ல சம்பாதிக்கிறாங்க, செலவும் கம்மியா இருக்கு. ஆனா அந்த காசு வளர்ச்சிக்கு போகாம டிவிடெண்டா போயிடுது. அப்போ விரிவாக்கம் எப்படி நடக்கும்? இதுதான் நீங்க சொல்ற மூலதன பற்றாக்குறை ரிஸ்க். இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு கம்பெனி நல்லா சம்பாதிக்குதுங்கிறது மட்டும் போதாது. அந்த சம்பாத்தியத்தை எப்படி பயன்படுத்துறாங்கிறது தான் முக்கியம். இங்க பாத்தீங்கன்னா, கம்பெனியோட நீண்டகால வளர்ச்சிக்கு முதலீடு செய்யறத விட ப்ரொமோட்டரோட உடனடி தேவைக்கு முன்னுரிமை கொடுக்கறாங்களோன்னு தோணுது. இது ஒரு கட்டமைப்பு சிக்கல்னு சொல்லலாம். கம்பெனியோட கேபிட்டல் அலோகேஷன் பாலிசி அதோட சொந்த எதிர்காலத்தை விட தாய் கம்பெனியோட நிதிநிலையை சரி செய்யறதுக்கு சாதகமா இருக்கா? இது நீண்டகால முதலீட்டாளர்களுக்கு ஒரு பெரிய கவலை தான். இது ஒரு வளர்ச்சி இன்ஜினா வெறும் ATM மிஷினா மாத்திர மாதிரி இருக்கு. கரெக்ட். இப்போ நம்பகத்தன்மை, ஆளுகை பிரச்சனைகளுக்கு வருவோம். ரெகுலேட்டரி கம்ப்ளையன்ஸ்லயும் சிக்கல் இருக்கு போல. கம்பெனியோட போர்ட்ல போதுமான இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் இல்லைன்னு சொல்லி BSE, NSE 2 பேரும் ஃபைன் போட்டிருக்காங்க. இது லிஸ்டிங் ரூல்ஸ் படி தப்பு. ரெகுலேஷன் 17(1). இந்த விஷயம் இப்போ சுரங்க அமைச்சகத்தோட பரிசீலனையில இருக்குன்னு கம்பெனியே சொல்லியிருக்கு. ஓ, போர்டு இண்டிபெண்டன்ஸே கேள்விக்குறியா இருக்கா? ஆமா, அது மட்டும் இல்ல. சமீபத்துல ஒரு ஷார்ட் செல்லர் இந்த பிராண்ட் ஃபீ ஒப்பந்தம் பத்தி ஒரு விஷயத்த சொன்னாங்க. HZL தாய் கம்பெனியான வேதாந்தாக்கு அவங்க பிராண்ட யூஸ் பண்றதுக்காக பணம் கொடுக்க ஒப்புக்கிட்டாங்க. ஆனா அதுக்கு தேவையான அரசாங்க அனுமதியை வாங்கலையாம். அப்படியா? இது பெரிய விஷயமாச்சே. ஏன்னா இந்திய அரசாங்கத்துக்கு இன்னும் கம்பெனில கணிசமான பங்கு இருக்கு. எவ்வளவு சொன்னீங்க? மார்ச் 31, 2025 நிலவரப்படி 27.92%. இவ்ளோ பெரிய பங்குதாரர் இருக்கும்போது இந்த மாதிரி விதிகளை மீறுறது பெரிய கவர்னன்ஸ் ரிஸ்க். இது சில சமயம் அரசாங்கமே ப்ரொமோட்டரை கம்மி விலையில பங்குகளை விற்க சொல்லக்கூட வாய்ப்பு ஏற்படுத்தலாம். சரிதான். இதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்திருக்கு. சில வருஷம் முன்னாடி வேதாந்தா அவங்களோட இன்டர்நேஷனல் ஜிங்க் சொத்துக்களை HZLக்கு விற்க முயற்சி பண்ணாங்க.
ஆனா அரசாங்கம் அதை தடுத்து நிறுத்திடுச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது ப்ரொமோட்டர் நலனுக்கும் மற்ற பங்குதாரர்கள் நலனுக்கும் முரண்பாடு இருக்குமோன்னு சந்தேகம் வருது. இதெல்லாம் ஒன்னா சேர்த்து பார்த்தா போர்டு சுதந்திரமா செயல்படல, ப்ரொமோட்டர் நலனுக்காக முடிவுகள் எடுக்கப்படுது, விதிகளை சரியா பின்பற்றல. இதெல்லாம் கம்பெனியோட நம்பகத்தன்மை மேல ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது. அரசாங்கமே ஒரு முக்கிய பங்குதாரரா இருக்கும்போது இந்த கவர்னன்ஸ் குறைபாடுகள் இன்னும் சீரியஸா பார்க்கப்படும். கம்பெனியோட எதிர்கால முடிவுகள்ல ஒரு நிச்சயமற்ற தன்மை, அன்சர்டனிட்டி உருவாகுது. இதோட விளைவு என்ன ஆகும்னா, மார்க்கெட் HCLல ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி அதோட ஆபரேஷனல் திறனுக்காக பார்க்காம இந்த கவர்னன்ஸ் பிரச்சனைகளால, டிவிடெண்ட் பாலிசியால ஒரு மாதிரி ஸ்திர வருமானம் தரும் ஒரு டிவிடெண்ட் பாண்ட் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இது உலக அளவுல ஒரு பெரிய மைனிங் லீடரா வர்றதுக்கான அதோட உண்மையான திறனை கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சிரும். அதனால HCL அவங்க போர்டு சுதந்திரம், கேபிட்டல் அலோகேஷன் பாலிசி இதுலெல்லாம் ஒரு தெளிவான மறுபரிசீலனை செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம் தோணுது. சரி, இந்த கவர்னன்ஸ் சவால்கள், காசு ஒதுக்கீடு கவலைகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா HCLோட அடிப்படை பிசினஸ், அதாவது அதோட ஆபரேஷன்ஸ், அது உண்மையிலேயே ரொம்ப வலுவா இருக்கு. அதை மறுக்கவே முடியாது. இதுதான் கம்பெனிக்கு ஒரு பேக்போன் மாதிரி. அதோட இந்த கோட்டைய பத்தி இப்ப கொஞ்சம் பார்ப்போம். ஆமா, அது ரொம்ப முக்கியம். அந்த பலம் என்னென்ன? முதல்ல மார்க்கெட்ல அவங்க ஒரு டாமினன்ட் பிளேயர். HCL உலகத்திலேயே மிகப்பெரிய ஒருங்கிணைந்த ஜிங்க் உற்பத்தியாளர். அதாவது சுரங்கத்திலிருந்து மெட்டல் வரைக்கும் அவங்களே பண்றாங்க. அப்புறம் இந்தியாவோட ஒரே முதன்மை வெள்ளி உற்பத்தியாளர். ரொம்ப முக்கியமா இந்தியாவோட பிரைமரி ஜிங்க் மார்க்கெட்ல கிட்டத்தட்ட 77% ஷேர் அவங்க கிட்ட தான் இருக்கு. இது சாதாரண விஷயம் இல்ல. 77%? இது கிட்டத்தட்ட மொனோபோலி மாதிரி தான். ஆமா. ரெண்டாவது, அவங்களோட உற்பத்தி செலவு ரொம்ப கம்மி. உலக அளவுல பார்த்தாலும் ரொம்ப கம்மியான செலவுல ஜிங்க் உற்பத்தி பண்ற கம்பெனிகள்ல இவங்களும் ஒன்னு. அந்த காஸ்ட் கர்வ்ல முதல் டெசைல், அதாவது பாட்டம் 10%ல இருக்காங்க. FY25ல ஒரு டன் ஜிங்க் உற்பத்தி பண்ண ஆகும் செலவு, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் COP, வெறும் $1052 தான். இது 4 வருஷத்திலே ரொம்ப கம்மி. போன வருஷத்தை விட 6% கம்மி. இதுக்கு காரணம் ஆபரேஷன் எஃபிஷியன்சி, அப்புறம் ரினியூவல் எனர்ஜி அதிகமா யூஸ் பண்ணது. இது பெரிய பிளஸ். காஸ்ட் கம்மியா இருந்தா மார்க்கெட் விலை ஏறினாலும் இறங்கினாலும் லாபம் பார்க்க முடியும். மூணாவது, அதிக லாப வரம்பு, ப்ராஃபிட்டபிலிட்டி. HCL தொடர்ந்து நல்ல மார்ஜின் பாக்குது. FY25ல EBITDA மார்ஜின் சுமார் 51%. கமாடிட்டி விலை எப்படி மாறினாலும் 45%க்கு மேல மார்ஜின் மெயின்டைன் பண்றோம்னு அவங்களே சொல்றாங்க. இது அவங்களோட செயல்பாட்டு வலிமையை காட்டுது. நிச்சயமா இந்த செயல்பாட்டு வலிமை தான் கம்பெனியோட அஸ்திவாரம். உலகத்திலேயே குறைஞ்ச செலவுல உற்பத்தி பண்றது, ஒருங்கிணைந்த உற்பத்தி முறை, இன்டகிரேட்டட் ப்ரொடியூசர், இதெல்லாம் பெரிய போட்டி நன்மைகள், கம்பெட்டிட்டிவ் அட்வான்டேஜஸ். 77% டொமஸ்டிக் மார்க்கெட் ஷேருங்கிறது அவங்க நிலையை நல்லா காட்டுது. இந்த அதிக லாபத்தன்மை தான் பெரிய கேஷ் ஃப்ளோவை உருவாக்குது. ஆனா மறுபடியும் நம்ம முதல்ல பேசின இடத்துக்கே வரோம். ஆமா, அந்த கேஷ் ஃப்ளோ எங்கே போகுதுங்கிற கேள்விக்கு. கரெக்ட். இவ்வளவு வலுவான செயல்பாடு இருந்தும் அதோட பலன் கம்பெனி வளர்ச்சிக்கு முழுசா போகுதா இல்ல டிவிடெண்டா வெளியே போகுதாங்கிறதா இந்த $1 மில்லியன் கேள்வி. சரி, அடுத்து இந்த மூலோபாய உலோகங்கள் அப்புறம் வளர்ச்சி வாய்ப்புகள் பத்தி பாப்போம். ஜிங்க் உலகத்துல 4வது அதிகமா யூஸ் பண்ற மெட்டல். எதுக்கெல்லாம் முக்கியம்னா, இரும்புக்கு பூச்சு பூசுறதுக்கு, கேல்வனைசிங். இத பில்டிங், பாலம் இதெல்லாம் துருப்பிடிக்காம இருக்க உதவும். இந்தியாவோட கிளைமேட்டுக்கு இது ரொம்ப முக்கியம். அது போக கிளீன் எனர்ஜி டெக்னாலஜிக்கும் ஜிங்க் தேவை. ஆமா, சோலார் பேனல், விண்ட் டர்பைன் இதுக்கெல்லாம். வெள்ளிய பார்த்தா FY25ல 687 டன் வெள்ளி உற்பத்தி பண்ணிருக்காங்க. கடந்த 20 வருஷத்துல இது 20 மடங்கு வளர்ச்சியா. இதுவும் ஒரு பெரிய விஷயம். 687 டன் நல்ல வளர்ச்சி தான். வளர்ச்சி திட்டங்களை பாத்தீங்கன்னா பெரிய லட்சியங்கள் இருக்கு. ஜூன் 2025ல போர்டு 12,000 கோடி முதலீட்டுல வருஷத்துக்கு 250 KTPA, அதாவது 1000 டன் சுத்திகரிக்கப்பட்ட மெட்டல் உற்பத்தி திறனை அதிகரிக்க ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இது நடந்தா மொத்த மெட்டல் கெப்பாசிட்டி 1.379 KTPA ஆகவும் மைனிங் கெப்பாசிட்டி 1.510 KTPA ஆகவும் உயரும். இதோட நிக்கல, 2030க்குள்ள 2 மில்லியன் டன் உற்பத்தி திறனை அடையணும்னு ஒரு பெரிய இலக்கு வச்சிருக்காங்க. இப்போ இருக்கிறத விட கிட்டத்தட்ட 2 மடங்கு. பெரிய விரிவாக்க திட்டங்கள் தான். கண்டிப்பா. இதுக்கு இந்தியாவோட வளர்ச்சியும் ஒரு காரணம். நம்ம GDP 6.5% வளரும்னு கணிப்பு இருக்கு. உற்பத்தி துறை PMI 55.5க்கு மேல இருக்கு. அதாவது பொருளாதாரம் நல்லா இருக்கு.
அரசாங்கத்தோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் திட்டங்களால ஸ்டீல் தேவை 2030க்குள்ள 300 மில்லியன் டன் ஆகும்னு எதிர்பார்க்கறாங்க. ஸ்டீல் தேவை அதிகமானா ஜிங்க் தேவையும் அதிகமாகும். HCL இதுக்கு தயாரா இருக்கு. கரெக்ட். உள்நாட்டு தேவை அதிகமாகிறது அவங்களுக்கு பெரிய வாய்ப்பு. புதுமைய தொழில்நுட்பம் இதுலயும் கவனம் செலுத்துறாங்க. டிஜிட்டல் ஆட்டோமேஷன் இதுக்காக FY25ல 18.77 கோடி முதலீடு பண்ணிருக்காங்க. டெலிரிமோட் ஆபரேஷன்ஸ், மிஷின் பிரேக் டவுனை முன்னாடியே கண்டுபிடிக்கிறது, ப்ரெடிக்டிவ் மெயின்டெனன்ஸ், AI/ML வச்சு ஆபரேஷனை இம்ப்ரூவ் பண்றது, ட்ரோன் வச்சு சுரங்கத்தை ஸ்கேன் பண்றது. அப்புறம் ஆசியாவிலே முதல் முறையா குறைந்த கார்பன் தடத்தோட பசுமை ஜிங்க் ஈகோசென்னை அறிமுகப்படுத்தினது ஒரு முக்கியமான ஸ்டெப். இந்த செயல்பாட்டு பலத்தை இப்போ நடக்கிற பெரிய விஷயங்களோட, அதாவது இந்தியாவோட வளர்ச்சி, உலக அளவுல கிளீன் எனர்ஜிக்கு மாறுறது, எனர்ஜி டிரான்சிஷன், இதோட சேர்த்து பார்க்கணும். HZL கரெக்டான இடத்துல இருக்காங்கன்னு தோணுது. ஜிங்கு, வெள்ளி ரெண்டுமே இந்த சூழல்ல ரொம்ப முக்கியமான உலோகங்கள். கிளீன் எனர்ஜி டெக்னாலஜிஸ்ல இதுங்களோட தேவை அதிகமாகும். இக்கோசென் மாதிரி புதுமையான ப்ராடக்ட்ஸ், டிஜிட்டல் முயற்சிகள் இதெல்லாம் கம்பெனியோட போட்டித்தன்மையை இன்னும் அதிகமாக்கும். ஐரோப்பால வர்ற CBAM மாதிரி கார்பன் வரிகள் வரும்போது இக்கோசென் மாதிரி குறைஞ்ச கார்பன் ப்ராடக்ட்ஸ்க்கு நல்ல விலை கிடைக்கலாம். ஆமாம், அது ஒரு நல்ல பாயிண்ட். இன்னொன்னு, அவங்களோட நிலைத்தன்மை முயற்சிகள், சஸ்டெயினபிலிட்டி எஃபர்ட்ஸ். 2050க்குள்ள நெட் ஜீரோ எமிஷன்ஸ், FY2028க்குள்ள 70% ரினியூவபிள் எனர்ஜி, தண்ணியை சேமிக்கிறது, இப்போ 3.32 மடங்கு வாட்டர் பாசிட்டிவ், அதாவது யூஸ் பண்றதை விட அதிகமா திருப்பி தராங்க, கழிவுகளை மறுபயன்பாடு செய்யறது. இதெல்லாம் நீண்டகால மதிப்புக்கு ரொம்ப முக்கியம். கவர்னன்ஸ் கவலைகள் இருந்தாலும் இந்த ESG விஷயங்கள் கம்பெனியை எதிர்காலத்துக்கு தயார் பண்ணுது. ஆக இந்த மொத்த அலசல்ல நாம பார்க்குற முக்கிய முரண்பாடு இதுதான். ஒரு பக்கம் HSL செயல்பாட்டு ரீதியா ஆபரேஷனலி ஒரு உலகத்தரம் வாய்ந்த பயங்கர ஸ்ட்ராங்கான கோட்டை மாதிரி இருக்கு. மார்க்கெட்ல ஆதிக்கம், குறைஞ்ச உற்பத்தி செலவு, அதிக லாபம். மறுபக்கம் சில முக்கியமான கட்டமைப்பு ரீதியான மறைமுக அபாயங்கள் இருக்கு. இது முக்கியமா கார்ப்பரேட் கவர்னன்ஸ் குறைபாடுகள், அப்புறம் ப்ரொமோட்டர் தேவைகளுக்காக செய்யப்படுற மாதிரி தோன்ற கேபிட்டல் அலோகேஷன் முடிவுகள், அதாவது அதிகமா டிவிடெண்ட் கொடுக்கறது, அதுக்காக கடன் வாங்குறது, இதெல்லாம். ஆமா, இந்த ரெண்டு பக்கமும் இருக்கு. அந்த எண்கள் இதை நல்லா காட்டுது பாருங்க. லாபம் 10,436 கோடி, ஆனா டிவிடெண்ட் 12,000 கோடி, கடன் 6,000 கோடிக்கு மேல ஏறிடுச்சு. ஆனா அதே சமயம் 77% மார்க்கெட் ஷேர், உலகத்திலே குறைஞ்ச உற்பத்தி செலவுல ஒன்னு, $1052 டன். அதனால ஒரு முதலீட்டாளரா நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, கம்பெனியோட அடிப்படை சொத்துக்களோட பலம் ஒரு பக்கம், அதோட கண்ட்ரோலிங் ஷேர் ஹோல்டர் அமைப்பு, கவர்னன்ஸ் பிரச்சனைகளால வர்ற ரிஸ்க் இன்னொரு பக்கம். இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற இந்த இடைவெளியை நீங்க சரியா எடை போடணும். ஆபரேஷன்ஸ் நல்லா இருக்குன்னு மட்டும் பார்க்காம இந்த கவர்னன்ஸ், கேபிட்டல் அலோகேஷன் ரிஸ்க் நீண்ட காலத்துல எப்படி பாதிக்கலாம்னு யோசிக்கணும். ஆமா, இந்த பகுப்பாய்வோட நோக்கமே இதுதான். நீங்க வெறும் ஹெட்லைன்ஸை தாண்டி HCLோட அடிப்படை கட்டமைப்பை புரிஞ்சுக்கணும். அதோட பலம் என்ன, பலவீனம் என்ன, முக்கியமா அந்த பலவீனங்கள் எப்படி பலத்தே பாவிக்கலான்னு நீங்க இப்போ ஒரு தெளிவான ஐடியாக்கு வந்திருப்பீங்கன்னு நம்புறேன். இறுதியா உங்களுக்காக ஒரு கேள்வி யோசிக்கிறதுக்கு, HCL 2030க்குள்ள அவங்க உற்பத்தி திறனை கிட்டத்தட்ட 2 மடங்காக்க 2 மில்லியன் டன்ஸ் பிளான் பண்றாங்க. இது இந்தியாவுக்கும் உலகத்தோட எனர்ஜி டிரான்சிஷனுக்கும் முக்கியம். ஆனா நாம பேசின இந்த கவர்னன்ஸ் கவலைகள், அவங்க பணப்புழக்கத்துல ப்ரொமோட்டரோட தாக்கம், இது எல்லாம் வச்சு பார்க்கும்போது HCL வெறும் அவங்க தாய் கம்பெனிக்கு ஒரு பணப்பசுவா மட்டும் இல்லாம ஒரு உண்மையான குளோபல் லீடரா அதோட முழு திறனையும் அடைய முடியுமா? இதை தீர்மானிக்க நீங்க என்ன மாதிரி சிக்னல்களை கவனிக்கணும்? ஒருவேளை எதிர்காலத்துல அவங்க கவர்னன்ஸ்ல மாற்றம் வருமா? கேபிட்டல் அலோகேஷன் பாலிசியில தெளிவு வருமா? இந்த மாதிரி சிக்னல்களை கண்காணிக்கிறது HCLோட எதிர்கால பயணத்தை புரிஞ்சுக்க உதவும். இந்த அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு நன்றி.